தசகம் 14. கபிலர் அவதாரம். பிரம்மதேவனின் மகனான சுயம்புவ மனு உன் திருவடிகள் இரண்டையுமே தியானித்து கொண்டும் உன் வரலாற்றையே துதித்து கொண்டும் இருந்தான். இவ்வாறு தன் காலத்தை இடையூறு இல்லாமல் இனிதே கழித்தான். பகவானே, கர்த்தமன் என்பவன் பிரம்மதேவனின் நிழலினின்று தோன்றியவன். அவன் அப்பிரம்மதேவனின் சொற்படி படைப்பு தொழிலில் விருப்பம் கொண்டான். அதனால் இயற்கையிலேயே அழகிய உன்னை 10,000 ஆண்டுகள் தியானித்து தவம் புரிந்தான். விபுவே, உன் திருமேனி கருமேகம் போல் அழகானது. கமலக்கையில் விளையாட்டாக ஏந்திய தாமரையுடனும் உன் சிரிப்பால் மலர்ந்த முகத்துடனும் கர்த்தமனுக்கு காட்சியளித்தாய். உன்னை துதித்து கொண்டிருந்த கர்த்தமன் அக்காட்சியைக் கண்டு மயிர்கூச்சம் அடைந்தான். நீ அவனுக்கு மனைவியாக சுயம்புவ மனுவின் மகளையும் அவள் மூலம் அவனுக்கு 9 பெண்களையும் உன் அம்சமான கபிலன் என்ற மகனையும் இறுதியில் மோட்சத்தையும் வரங்களாக கொடுத்து மறைந்தாள். நாரத முனிவன் உன் ஏவலால் அந்த சுயம்புவ மனுவிற்கு அறிவுரை கூறினான். அந்த மனுவும் தன் பட்டத்தரசியான சத்ருபையோடும் பண்புடைய மகளான தேவகுதியோடும் அவர்களின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்த கர்த்தமனை அடைந்தான். அந்த கர்த்தமனும் மனுவால் கன்னிகாதானம் செய்யப்பட்ட தேவகுதி என்ற பெண்மணியை மனைவியாக அடைந்தான். உன்னை வழிபடுவதிலேயே ஆழ்ந்திருந்த அவன் மனைவியின் உறுதியான தொண்டினால் கவரப்பட்டு அவளிடம் அன்பினை செலுத்தினான். மேலும் அவன் உன்னை வழிபட்டதின் மகிமையால் தன் மனைவியின் விருப்பத்திற்கு இணங்க ஒரு தேவ விமானத்தை உண்டு பண்ணினான். பல தேவ ஸ்திரீகள் தேவகுதிக்கு தோழிகளாய் விளங்க புதிய உடலையுடையவனாய் அவ்விமானத்தில் அமர்ந்து கொண்டு வான வழிகளில் வலம் வந்தான். அவ்வாறு அந்த கர்த்தமன் 100 ஆண்டுகளை கழித்தான். மிகவும் அழகான 9 பெண் செல்வங்களை பெற்ற பின் துறவியாக காற்றிற்கு செல்ல முயன்றான். ஆயினும் தன் மனைவியின் விருப்பத்திற்கு இணங்கியும் உன்னுடைய அவதாரத்தை எதிர்பார்த்து கொண்டும் 100 வருஷங்கள் அங்கேயே வாழ்ந்தான். தேவனே, தேவகுதி தன் கணவனின் சொற்படி உன்னை வழிபடுவதிலேயே ஈடுபட்டிருந்தாள். நீ அவளிடத்தில் மக்களுக்கு பரமார்த்த தத்துவத்தை போதிப்பதற்காக கபிலராக அவதாரம் செய்தாள். குருவாயூரின் தலைவனே, கபிலராக நீ அவதரித்த பின் மகிழ்ச்சியுற்ற கர்த்தமன் வனத்திற்கு சென்ற பின் மதத்தின் சாரங்கள் முழுவதையும் உன் தாயான தேவகுதிக்கு உபதேசித்த கபிலரூபமான குருவாயூரப்பா, நீயே என்னை நோய்களின் கூட்டத்தினின்றும் விரைவில் காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.